விடுதலை புலிகள் கருணா பிளவுக்கு பின்னர் பல விடயங்கள் பிரதேசவாதமாக பார்க்கப்பட்டது. அதற்கு முன்னர் இடம்பெற்ற சில விடயங்கள் இன்று எம்மவர்களால் மறக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு காரணமானவர்கள் கூட அந்த விடயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையிலான சர்வதேச பேச்சுவார்த்தைகள் அன்றைய காலங்களில் உச்சம் தொட்டிருந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அவ்வாறானதொரு பேச்சில் கலந்து கொண்டிருந்த போது 18/10/2003 காலப்பகுதியிலே கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்திறங்கிய கருணா அவர்கள் நேரடியாகவே அன்றைய காலப்பகுதியில் மட்டக்களப்பு இலுப்படிச்சேனை பொது மயானத்துக்கு நேரடியாக வருகின்றார். வளமையாக பேச்சுக்களிலே கலந்து கொள்ள செல்லுகின்ற முக்கியஸ்தர்கள், முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் வன்னி சென்று அங்கு ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்ட பின்னர் தான் நேரடியாக தங்களுடைய மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற ஒரு செயற்பாடு அல்லது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட நிலைப்பாடு இருந்தது. அந்த நிலைப்பாடு இங்கு ஒட்டுமொத்தத்திலே மீறப்படுகின்றது அல்லது எதற்காக நேரடியாக இங்கு வந்தார் என்று தெரியவில்லை. அவரை அந்த இடத்திலே வரவேற்பதற்காக தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பும் மட்டக்களப்பு மாவட்ட சிறப்பு தளபதி ரமேஷ், மட்டக்களப்பு மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் கௌசல்யன் போன்றவர்கள் அந்த இடத்திலே இருக்கின்றார்கள். அவரை வரவேற்றுக் கொள்ளுகின்றார்கள் இலுப்படிச்சேனை பொது மயானத்திலே. ஏன் இவர் அங்கு நேரடியாக வந்தார், எதற்காக வந்தார், இங்குதான் யாருக்கும் தெரியாத அல்லது யாருமே அறியாத மிக பெரும் ரகசியம் ஒன்று இருக்கின்றது. 2003 பிற்பகுதியிலே தான் இந்த சம்பவம் இடம்பெறுகின்றது. சர்வதேச பேச்சுக்கு சென்ற கருணா அவர்கள் நேரடியாகவே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருகின்றார். ஏன் வருகிறார் என்றால், அவர் அந்த பேச்சிலே கலந்து கொண்டிருந்த போது ஊடகங்களை சந்திப்பதற்கு அல்ல ஊடகவியலாளர்களை எதிர்கொண்ட போது சர்வதேச ஊடகங்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றன. உங்களுடைய மாவட்டத்திலே நீங்கள் ஆட்சேர்ப்பில் ஈடுபடுகிறீர்களா? கருணா அதற்கு எனக்கு எதுவும் தெரியாது, நான் இப்போது சர்வதேச நாடொன்றில் இருக்கின்றேன், அதனை அறிந்த பின்னர் தான் கூறலாம் என்று ஒரு பதில் கூறியதாக அன்றைய கால பகுதியிலே சர்வதேச ஊடகங்களிலே மிக முக்கியமான செய்தியாக இடம் பிடித்திருந்தது. அன்றைய காலப்பகுதியில் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றது. சமாதான பேச்சுவார்த்தையின் உடன்படிக்கையின் அடிப்படையில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த இளையவர்களை ஒப்பந்த அடிப்படையில் சர்வதேச ஸ்தாபனங்கள் யுனிசெப் நிறுவனத்திடம் ஒப்படைக்கின்ற ஒரு நிகழ்வு யாழ்ப்பாணம் தொடங்கி அம்பாறை வரைக்கும் அன்றைய காலப்பகுதியில் நடந்து கொண்டிருந்தது. அது சமாதான ஒப்பந்தத்தில் இருந்த ஒரு சரத்தாகவும் அது சிறுவர் போராளிகள் அமைப்புகளில் தவறுதலாக இணைக்கப்பட்டிருந்தார். அவர்களை மீள ஒப்படைக்கின்ற ஒரு பணி இடம்பெற்றிருந்தது. அது சமாதான ஒப்பந்தத்தில் இருந்த மிக பிரதானமான ஒரு சரத்தாக இருந்தது. அந்த சரத்தை தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பினர் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அந்த செயற்பாடு சர்வதேச ரீதியாகவும் அரசுடனும் உடன்பாட்டின் அடிப்படையில் அவர்கள் மீள கையளிக்கப்பட்டார்கள். அவர்கள் அதன் பின்னர் கல்வி நடவடிக்கைகள் அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் அதில் இருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது.